உழைப்பாளர் தினமாகிய இன்றைய தினத்துல இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, தமிழர்கள் வாழக்கூடிய 25 நாடுகள்ல இருக்கிற 200 நட்சத்திரங்களால வெளியிடப்பட இருக்கிற முட்டக்கனி பாடல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீகாந்த் தேவா இசையில பொத்துவில் அஸ்மின் அவர்களுடைய வரிகள்ல முட்டக்கனி பாடல் இன்றைய தினம் 7 மணிக்கு வெளியாக இருக்குது. ஜெர்மனியை சேர்ந்த பிரபல பாடகர் முல்லை சசி இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. அதிரடியா அனைவரையுமே ஆட வைக்கக்கூடிய இந்த பாடல்ல பிரபல தமிழ் சினிமா நடன இயக்குனர் ஸ்ரீதர் மாஸ்டர் மற்றும் நடிகை காயத்ரிஷான், நடிகர் ஸ்ரீதர், ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த பாடலை உலகம் எங்கும் 200 திரை நட்சத்திரங்கள், பிரபலங்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது சமூக வலைத்தளங்கள்ல ஒரே நேரத்துல வெளியிட்டு வைக்க இருக்கிறாங்க. இந்த 200 பேர்ல நம்மளுடைய ஹம்மிங் குயில் ரிக்ஸிதாவும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைய தினம் மாலை 7 மணிக்கு வெளியாக இருக்கிற இந்த பாடலை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் மறக்காம பதிவு பண்ணிடுங்க. சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 3யோட வெற்றியாளர் நம்மளுடைய கில்மிஷா இப்ப என்ன செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். கில்மிஷா நிறைய பேர் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய இசை பயணம் தொடர்பாக அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடங்களுக்கும் போயிட்டு தன்னுடைய திறமையை நிரூபிச்சுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்களுக்கு போயிட்டு கௌரவிக்கவும் பட்டிருக்கிறாங்க. கைதடி மத்தி உதயசூரியன் சன சமூக நிலையத்தின் 45வது ஆண்டு விழா அண்மையில நடந்திருந்தது. இந்த விழாவின் போது கலை நிகழ்வுகள், நடன போட்டி, பரிசளிப்பு வைபவம், கௌரவிப்பு நிகழ்வு என்பனெல்லாம் நடந்திருந்தது. இந்த நிகழ்வுல நம்மளுடைய கில்மிஷா விசேட விருந்தினராக போயிட்டு கலந்து சிறப்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கில்மிஷா கௌரவிக்கவும் பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கில்மிஷா எப்பவுமே பாடக்கூடிய ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்த்த மெகா ஆடிஷன்ல பாடியிருந்த குயில் பாட்டையுமே இதன் போது பாடியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய சப்போர்ட்டை எப்பயுமே எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டும் இருந்தாங்க. தொடர்ந்தும் மக்கள் தங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கில்மிஷாவுக்கு எப்பயுமே வழங்குவாங்க என்றது எல்லாருக்குமே தெரிந்ததுதான். அதை தொடர்ந்து இந்த மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை கூட கில்மிஷா எங்க போக போறாங்க அப்படின்னு சொன்னா, யாழ் கிங் ஆஃப் பாய்ஸ் மியூசிக் பேண்ட் பெருமையோட வழங்கக்கூடிய யாழ் இசை மகுடம் பாடல் போட்டிக்கு, அதாவது இந்த பாடல் போட்டியில் இறுதி போட்டிக்கு போயிட்டு சிறப்பிக்க இருக்கிறாங்க நம்மளுடைய சி தமிழ் சரிகமபா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து கில்மிஷா எல்லா இடங்களிலுமே அழைக்கப்பட்டு சிறப்பாக கௌரவிக்கவும் பட்டுட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நிறைய வாய்ப்புகளுமே அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு. இதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கில்மிஷாவோட இந்த ஒரு வளர்ச்சியையும் கில்மிஷாவோட இந்த இசை பயணம் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம இலங்கையில இருந்து சரிகமபா சீனியர் சீசன் 4க்கு தெரிவாகி இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்திரஜித்துக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்தும் இலங்கையிலிருந்து நிறைய பாடகர்கள் உருவாகி தங்களுடைய திறமையை உலகத்துக்கு கொண்டு வர எங்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த சேனல் சார்பாக சொல்லிக்கிறோம். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.